பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 41ஆம் சங்கீதத்திலே 4வது வசனம் 10வது 12வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே என்மேல் இரக்கமாக இரும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே என்மேல் இரக்கமாக இரும். தொடர்ந்து கடைசி பகுதி வாசிக்கும் பொழுது என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இடைப்பட்ட அந்த இடத்துல உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், ஆகவே என் ஆத்துமாவை குணமாக்கும். நான் செய்த பாவத்தினால சரீர ரீதியாய் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், வியாதினால், கொடிய வியாதினால், அதில் என்னை குணமாக்கும். மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என் உள் அடிக்காயத்தை ஆற்றுகிற தேவன், குணமாக்குற தேவன், நீர் அதில் இருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும், நான் செஞ்ச பாவத்தினாலே. ஆகவே தான் அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தாவே என்மேல் இரக்கமாக இருந்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து முதலாவது நீர் என்னை குணமாக்கும், கொடிய வியாதியில் இருந்து என்னை குணமாக்கும், மன ரீதியாய் பாதிக்கப்பட்டிருக்கிற காயங்களை குணமாக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கீழே 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி கடைசி பகுதியில் என்னை எழுந்திருக்க பண்ணும் என்று, இரண்டாவதாக என்னை எழுந்திருக்க பண்ணும். முதலாவது என்னை குணமாக்கும், ரெண்டாவது என்னை எழுந்திருக்க பண்ணும், மூன்றாவது 12ஆம் வசனத்தில் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்துவீர் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை குணமாக்கும், என்னை எழுந்திருக்க பண்ணும், என்னை உம்முடைய சமூகத்திலே நிலை நிறுத்துவீராக என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கெல்லாம் முதல் வசனம் கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், என் பாவத்தெல்லாம் மன்னியும், என்னை குணமாக்கும், என்னை எழுந்திருக்க பண்ணும், விழுந்து கிடக்கிற என்னை எழுந்திருக்க பண்ணும், உயிர்ப்பியும், மூன்றாவது உம்முடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய இரக்கத்தினால் வரக்கூடிய காரியம். நாம் தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை குணமாக்குவார், கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார், கர்த்தர் தேவ சமூகத்தில் விழுந்து விடாதபடி, மறுபடி நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு அவர் உங்களை நிலை நிறுத்துவார். இதெல்லாம் தேவனுடைய இரக்கம். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை குணமாக்கி அவர் உங்களை நிலை நிறுத்துவார், உங்களை எழுந்திருக்க பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, குணமாக்குவீராக, எழுந்திருக்க பண்ணுவீராக, உம்முடைய சமூகத்தில் உமக்கு முன்பாக நிலைநிற்க பண்ணுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.